சார் இந்த ஓபிஎஸ் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சார் இன்னைக்கு ஒரு 19 நிமிஷம் பிரஸ் மீட் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கடந்த கால சம்பவங்களை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டு இந்த பார்ட்டி ஒன்னா சேர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்குல வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஓபிஎஸ் தரப்பு கேவியட் பெட்டிஷனும் அங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஏதோ ஒரு பஞ்சாயத்தை முடிக்கணும் அப்படிங்கறதுல மும்முரமா இருக்காங்கிறது தெரியுது சார். இதுல என்ன அடுத்த கட்டமா அதுல நடக்க வேண்டியது இருக்கு? இந்த வழக்கால என்ன நடக்கும்? இவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த வழக்கிற்கும் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கா இதுக்குள்ள? இல்லை, இதில் வந்து 2-3 முனைகள் இருக்கு, காரணம் எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக ஒன்று வழக்கு, ஒன்று செங்கோட்டையன் பேசின விஷயங்கள், அப்புறம் வழக்கு அப்புறம் உதயகுமாரோடைய எதிர்வினை, அப்புறம் ஓபிஎஸ் உடைய விஷயங்கள். ஸோ இது நாளையும் லிங்க் பண்ணி பார்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ வழக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி போட்ட வழக்கு ஆக்சுவலாக வந்து அது வந்து சிம்பிள் சம்பந்தப்பட்ட அந்த பிரிவின் கீழ் தான் அந்த வழக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்னை ஹைகோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சிம்பிள் கீழே இருக்கிற அந்த பிரிவுக்கு கீழே விஷயங்கள் நீங்கள் விசாரிக்கலாம். அப்போ அதில் வந்து அந்த உட்கட்சி விஷயங்கள் அதில் சேர்ந்து வர மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால விசாரிக்கலான்ற ஒரு விஷயம் வந்துடுது. அது விசாரிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி போனார். முதல்ல தடை போட்டாங்க, தடையை எடுத்துட்டாங்க. ஸோ இவர் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் போய் தடையை மீண்டும் வாங்குவாரான்னு தெரியாது. அதுக்கு தான் கேவியட் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம். இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் பேசின விஷயம் வந்து நேர எடப்பாடியை பற்றி சொல்கிறத விட அவர் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த விவசாயிகளுடைய பாராட்டு விழா, அந்த எடப்பாடிக்கு நடந்த விழா, அத்திக்கடவு அவிநாசி விழாவில் ஸ்டேஜில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் அந்த விழாவில் கலந்துக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆக்சுவலாக அது வந்து செங்கோட்டையனுக்கு கடந்த பல காலமாகவே பல அதிருப்திகள், வருத்தங்கள்லாம் இருக்குது. அவர் கட்சியில் வந்து ஒதுக்கப்படுறார், ஓரங்கட்டப்படுறார். அதே மாதிரி அந்த தேர்தல் தோல்விக்கான குழுவில் கூட அவரை போடலை. ஒரு மூத்தவராக இருக்கார், அவரை கூட போடலை. அவங்க தமிழ்நாடு முழுக்க போய் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்தாங்க, அவரை போடவே இல்லை. அப்புறம் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து போட்டி போடணுமா வேண்டாமான்ற முடிவு அவருடைய மாவட்டத்திலே அவங்க எடுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கலை. அவரை கன்சல்ட் பண்ணாத முடிவு பண்ணிட்டாங்கன்னு அவர் அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது, சமீப காலமாக அந்த அதிமுக மேடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரே எடப்பாடி புகழா இருக்கே தவிர எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ அவ்வளோ பேசுறது இல்லைன்னு செங்கோட்டையன் போன்றவர்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள்ட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மேடையில் பேசினா இதே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட உதயகுமார் அறிக்கையில் வந்து நான் எடப்பாடி உருவத்தில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை காண்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து எடப்பாடியை வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாக வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சிகளில் அவங்க இறங்கியிருக்காங்க ஏடிஎம்கே. அதில் வந்து ஜெயலலிதாவை மறைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பல வருத்தங்கள் இருக்குது. அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை பேசினார். நேற்று அவர் பேசியிருக்காரு, என்னை ரொம்ப சோதிக்காதீங்கலாம் பேசியிருக்காரு. நேற்று பேசும்போது என்னை சோதிக்காதீங்க, நான் வந்து கட்சி ஒற்றுமைக்காக நான் பாடுபடுறேன், என்னை சோதிக்காதீங்கன்னு பேசுறாரு. அப்புறம் ஜெயலலிதாவே என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கலாம் பேசுறாரு. ஸோ ஏதோ ஒரு குறை அவருக்கு இருக்கு, ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருக்கு, அதை வெளிப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் வந்து எடப்பாடியோடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குல்ல, அவர் கட்சியை நடத்துகிற விதம், அதை வந்து நேரடியாக கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிட்டாரா, ஒரு கலகக்கூடிய தூக்கிட்டாரான்னா அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலா அவர் நேற்று அது நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டாரு, அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரியான கலகக்கூடிய அவர் தூக்கின மாதிரி தெரியல. அந்த அவர் தூக்கின மாதிரி தெரியாதனால இன்னைக்கு உதயகுமாருடைய எதிர்வினை இருக்குல்ல, துரோகிகள் எதிரிகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் வந்து அது வந்து செங்கோட்டையன் நோக்கி வைக்கப்பட்டதா அப்படின்னா, எடப்பாடி தரப்பு வந்து செங்கோட்டையனோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களான்னா அதுக்கும் பதில் நம்மளால சரியா சொல்ல முடியல ஆக்சுவலா. ஏன்னா இப்போ எடப்பாடி இருக்கிற சூழலில் ஒரு வரப்போகிற தேர்தலில் நல்ல கூட்டணி அமைக்கணும், வின் பண்ணணும், அதெல்லாம் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே கட்சி வந்து பலவீனமாக இருக்குது. ஓபிஎஸ் சேர்க்கல, தினகரனோட கூட்டணி இல்லைன்ற போது, கட்சி ஒன்றாகலைன்ற போது, பலவீனமாக இருக்குன்ற போது, இன்னும் செங்கோட்டையனை எதிர்க்கிற அளவுக்கு எடப்பாடி வந்து இந்த இடத்துல ஒரு காயினை நகர்த்துவாரா, அது வந்து இன்னும் கட்சிக்கு ஒரு டேமேஜை உண்டாக்கும் இல்லையா? அப்போது அந்த விஷயத்தை கையில் எடுத்தாரா, இல்லை நேற்று வந்து இந்த ஹைகோர்ட் தீர்ப்பை ஒட்டி ஓபிஎஸ் ஒரு கருத்து சொன்னார்ல, தர்மத்தின் வாழ்வுதனி சூதுக்கவும் தர்மம் வெல்லுன்னு, அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக
உதயகுமார் பேசினாரான்றது இன்னும் அதோட கிளாரிட்டி சரியா வரல. ஸோ எடப்பாடி தரப்பு வந்து செங்கோட்டையனை வந்து அவரோட ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டாங்களன்னா அதுக்கும் பதில் இல்லை. செங்கோட்டையன் எடப்பாடியை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னா அதுக்கும் பதில் இல்லை. இல்லை உள்ள வந்து பாஜக உள்ள பூந்து செங்கோட்டையனை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து செங்கோட்டையன் சரியான ஆள் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. பாஜக மோதுறதுனா நேரடியாக எடப்பாடியோட மோதுவாங்க, இல்லை அவரை எப்படி டீல் பண்ணணுமோ பாஜகவுக்கு நேரடியாக டீல் பண்ண தெரியும் எடப்பாடியை. நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் கால் போறேன்னு சொன்னார்ல, அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால அவங்க செங்கோட்டையனை பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது ஆக்சுவலா. ஆனால் இவர் வந்து ஓபிஎஸ் வந்து இந்த சமயத்தில் பயன்படுத்துறாருன்னா இந்த மாதிரி இரட்டையிலை கத்தி வேற எடப்பாடி தலையில தொங்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அது எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷனை யார் அழுத்தம் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் ஏன் உள்ள நுழைகிறாருன்னா செங்கோட்டையன் ஏற்கனவே 6 பேரோட சேர்ந்து போய் கட்சி ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தார். அதை வந்து அலட்சியப்படுத்திட்டாரு எடப்பாடி. இந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் ஒரு குரல் கொடுக்கும்போது எடப்பாடியை எழுத்து கொடுத்தாரோ இல்லை அதிருப்தியை தெரியப்படுத்தினாரோ, இந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து நாங்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் சேரத்துக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்றது என்னன்னா செங்கோட்டையனுக்கு இவருக்கு ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரியும் அதுக்கு செங்கோட்டையனுக்கு ஆதரிச்சு இல்லை செங்கோட்டையனோட அந்த லைன்ல வந்து ஓபிஎஸ் போற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஓபிஎஸ் கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா செங்கோட்டையனே ஒற்றுமைக்காக பாடுபட்டாரு, அந்த ஒற்றுமையை பேஸ் பண்ணி நாங்களும் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம கட்சியில சேரத்துக்கு உடன்படுறோம் அப்படின்ற விஷயத்தை அவர் கொண்டு வந்தது என்னன்னா செங்கோட்டையன் கலப்பி விட்ட விஷயத்துல எங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு, நாங்களாம் ஒன்னா தான் பண்றோம் காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர்றார். ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர்றார். ஆனால் அதுல வந்து அது வந்து உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் சொன்னதை தனியா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, செங்கோட்டையன் சொன்னதை தனியா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கோஷ்டிகள் எல்லாமே ஒருத்தருக்கு மோதறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களான்னா அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. கட்சி இப்ப இருக்கிற லெவல்ல அந்த மாதிரியான ஒரு மோதல் வந்து கட்சிக்கு இன்னும் டேமேஜ் பண்ணணும் தான் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், அது அவர் துணிய மாட்டார் என்பது கருத்து. ஆனால் ஓபிஎஸ் சொன்ன ஒரு விஷயம் வந்து எடப்பாடியை வந்து இன்னும் ஒரு கார்னருக்கு தள்ளுது ஆக்சுவலா. ஏன்னா கட்சி ஒற்றுமைக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க வந்து ஒற்றுமையை புறக்கணிக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப தொண்டர்கள் மத்தியில நீங்க வந்து ஒற்றுமையை எதிர்க்கிற எடப்பாடிக்கு ஒரு எதிர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இவர் வந்து ஒற்றுமையை எதிர்க்கிறாரு, ஏன் இவர் ஒற்றுமையை எதிர்க்கிறாரு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதை நோக்கி வந்து எடப்பாடியை வந்து தள்ளி விடுறாரு ஓபிஎஸ். அதுதான் எங்க பாயிண்ட்.